வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 3வது யூனிட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் சாலிட் ஆன் இட் சிம்பிள் பொசிஷன் அதுலேயே ஆக்சிஸ் பேரல் டு போத் எக்ஸ்பி அண்ட் யூபியோட ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளத்தை மாதிரி படிக்கலாம். ட்ரையாங்குலர் பிரமிட், அதோட பேஸ் 30, ஹைட் 60. ரெஸ்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட் பேஸ் எட்ஜஸ். பேஸ் எட்ஜஸ் வந்து ஹெச்பியில் இருக்குது, இல்லை கிரவுண்டில் இருக்குது. த பேஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் the reference planes. The base is perpendicular to both the reference planes, na both HP and VP. Base perpendicular to both HP and VP na axis parallel to both HP and VP. அப்படி தான் கணக்கு. அப்போ சைட் வியூ தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். சைட் வியூவில் ட்ரையாங்கிள் போடணும். ட்ரையாங்கிள் போடுறப்போ ஒரு எட்ஜ் ஆன் தி கிரவுண்ட் இருக்கிறதால அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு வந்து XY லைனில் உட்கார்ற மாதிரி வரைஞ்சிடணும். அப்போ தான் அந்த எட்ஜ் ரெஸ்டிங் ஆன் தி கிரவுண்ட் கணக்கு. வாங்க இப்போ ஒரு XY லைனும் ஒரு X1 ரெஃபரன்ஸ் லைனும் வரையணும். ஒரு XY லைன், ஒரு X1 Y1 ரெஃபரன்ஸ் லைன். இங்கே நான் ரைட் சைடு வியூ வரைகிறேன். ரைட் சைடு வியூவில் அந்த பேஸ் ட்ரையாங்கிள் முதல்ல வரைஞ்சிட்டேன். இது வந்து பிரமிட், அதோட ட்ரையாங்குலர் பிரமிடோட பேஸ் இப்போ வரைஞ்சாச்சு. சரிங்களா? ஸோ தட் இந்த A', B' ஆன் XYனா அந்த பேஸ் எட்ஜ் ஆன் தி கிரவுண்ட் இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இப்போ பிரமிடுன்றதால 2 மீடியன் லைன் வரைஞ்சி அப்பெக்ஸ் O இங்கே மார்க் பண்ணுங்கள். பிறகு அந்த அப்பெக்ஸ்லேருந்து O', A', O', B', OC இதையும் நீங்கள் வரைஞ்சிருங்க. ஸோ டாப் வியூ வந்து சைட் வியூ வந்து கம்ப்ளீட்லி ஓவர். அப்புறம் ஒரு மீட்டர் லைனும் வரைஞ்சாச்சு. இந்த மீட்டர் லைன் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் XYக்கும் X1Yக்கும் இருக்கிற பாயிண்ட் வழியாக ஒரு 45 டிகிரி லைன் வரைஞ்சி அந்த மீட்டர் லைன் அது வரைஞ்சாச்சு. இது வந்து டாப் வியூக்கு தேவை. இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்ப்போம். சைட் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ வரையுது. இங்கேருந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வரைஞ்சிட்டு எண்டை ஆர்பிட்ரரியை லெஃப்ட் சைடில் போடுங்க. ஏன் லெஃப்ட் சைட்லன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கேருந்து ப்ரொஜெக்டார் வரைஞ்சி இங்கேருந்து X1Yலேருந்து எவ்வளோ சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த எண்டு அதாவது பேஸு லைனாக தான் தெரியும், அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து O' இங்கே மார்க் பண்ணோம். O'' ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த லைன்லேருந்து 60 mm செட் பண்ணுங்க. இங்கேருந்து 60 mm, இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 60 mm, அதுதான் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா O' கிடைக்கும். இப்போது இந்த எல்லாமே விசிபிள் எட்ஜஸ் தான், எல்லாத்தையும் டார்க்கன் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஆக்சிஸாக காமிச்சிருக்கேன். சரிங்களா? இந்த ரைட் சைடு வியூவை பார்த்து தான் இந்த ஃப்ரண்ட் வியூ வரைகிறீங்க. இப்போ இதே ரிவர்ஸில் சொல்கிறேன். இந்த ஃப்ரண்ட் வியூவை பார்த்து இந்த ரைட் சைடு வியூ வரைகிறீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அப்சர்வர் இங்கே பார்க்குறாரு, இதை பார்த்து இங்கே வரைகிறாரு. அப்போது இங்கே அப்சர்வருக்கு இந்த டிப்பு தெரியும், அப்பெக்ஸ் தெரியும். அப்பெக்ஸ் தான் நியரஸ்டாக இருக்குது. அதனால தான் இங்கே சைட் வியூவில் அப்பெக்ஸில் வந்து இருக்கிற 3 ஸ்லாண்ட் எட்ஜஸையும் டார்க்காக போட்டிருக்கோம். ஒருவேளை இந்த பேஸ் எட்ஜ் இந்த பக்கம் வரைஞ்சிருந்தீங்கன்னா, டிப்பு இங்கேருந்து இருக்கும், அப்பெக்ஸ் இங்கே இருக்கும். அப்போ இந்த அப்சர்வருக்கு இந்த பேஸ் தெரியும். இந்த பேஸ் வந்து இந்த அப்பெக்ஸை மறைச்சிட்டு இருக்கும். அப்படின்னா இந்த 3 ஸ்லாண்ட் எட்ஜும் டேஷ் லைன்லாம் வரைஞ்சிருக்கணும். இப்போ தெரியுதுங்களா? அதுக்காக தான் வந்து இந்த பர்டிகுலர் ரைட் சைட் வியூலேருந்து இப்படி பார்க்குறப்போ பேஸ் வந்து லெஃப்ட் சைட்லேயும் அப்பெக்ஸ் வந்து ரைட் சைட்லேயும் வரும். ரைட் சைட் வியூ பிரகாரம் ரைட் சைட் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ கிடைக்கப்போ நீங்கள் அப்ளைன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் வியூ ஓவர். இப்போது டாப் வியூ பார்க்கலாம். ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். மேபி ஏலேருந்து ஆரம்பிக்கணுமா? A''லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், A''லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், உங்களுக்கு A கிடைச்சிடும். அதே மாதிரி B'' ப்ரொஜெக்டார், இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், B''லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், உங்களுக்கு B கிடைச்சிச்சு. இப்போது சியும் இங்கே ப்ரொஜெக்ட்லேயே இருக்கும். இங்கே ஒரு ப்ரொஜெக்டார், இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன், இங்கே இந்த ஹரிசாண்டல் லைன் வரையும் போது இங்கே C கிடைச்சிடும். இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டு O'' ஒரு ப்ரொஜெக்டார் வரைஞ்சினா இங்கே O கிடைச்சிடும். இப்போ இதில் 3 ஸ்லாண்ட் எட்ஜும் தெரியும், பேஸ் லைனாக தெரியும். அதனால் எல்லாமே விசிபிள் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இது ஃபைனல் டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட். நன்றி.